ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பழைய சாப்பாட்டில் இப்படி கூட செய்யலாமா? ஆமாங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்துட்டு இது நேற்று வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்ச பழைய சாதம் தான். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாட்ட அரைச்சிட்டு இன்னொரு பக்கம் சட்டியை சூடு பண்ணி அரைச்சி வச்ச சாப்பாடை வந்து எடுத்து கொட்டிடுங்க. அது கூடவே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஆமாங்க, அல்வானாலே கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிருமே. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் வேணுமோ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒட்டாமல் வர்றது தாங்க நமக்கு பதம். லாஸ்ட்டாக சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றி ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், கட் பண்ணவே அவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட்டு சும்மா தாறுமாறாக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.